எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் 12th எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்க யாராச்சும் படிக்கலாம். சரியா? இந்த குவார்டர்லி எக்ஸாம், அப்புறம் ஹாஃப் இயர்லி, அப்புறம் பப்ளிக் எக்ஸாம், என்னை பொறுத்து 3 phases ஆஃப் 12th அவ்வளோதான். சரிங்களா? நடுவில் இருக்க இந்த எக்ஸாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த 3 எக்ஸாமில் அவங்களுடைய மார்க்ஸை தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்பரான எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஷெடியூல் போடுவோமோ அதேமாரி ஒரு ஷெடியூல் இவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. தமிழ், இங்கிலீஷ் மட்டும் ஃபுல்லாக படிக்க வைக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் என்னடா கொடுத்துருக்கீங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நீங்கள் வெளியில் இப்போ நார்மலாக படிக்கிறவங்க இது பிரிண்ட் அவுட் போட்டு இந்த ஆர்டரில் நீங்கள் படித்தாலும் ஓகே தான். அந்த பிடிஎஃப்லாம் வேணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் எழுதிடணும். ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவேன். ஸ்டூடெண்ட் பேர் எழுதுங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க, அவங்க ஸ்கூல் நேம் எழுதுங்க, 10th பப்ளிக் மார்க், 11th பப்ளிக் மார்க் எழுதணும். பட் இதில் ட்விஸ்ட் என்ன, 12th டார்கெட் என்ன? 600க்கு என்ன தான் நீ டார்கெட் பண்ணுற? 400, 450, 500, 550, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உன்னோட ஸ்டஃப் என்ன? நீ என்ன நினச்சிட்ருக்க? அப்படின்றத கேட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் எழுத போகிறேன். சரிங்களா? அடுத்த என்ன கேரியர், என்ன மாரி ஜாப் பண்ணணும்? ஜாபே ஐடியா இல்லைங்க அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சா எழுதியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டாஃப், நீ யாரான்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படி, என்ன தான் வாத்தியாரின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ என் பேர் இன்ஃபன்ட் ராஜ். நான் வந்து மெக்கானிக்கல் 2015 முடித்தேன். நான் ஒரு யூடியூபர், கிட்டத்தட்ட ஒரு 8 years ஆச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு 8 years ரன் பண்ணிருக்கேன். அதில் ஸ்டேட் 9th ரேங்க் எப்படி கலெக்ட் ஆகிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. இப்போவும் ஒரு 8 to 9 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. குரூப் 4 ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. இதான் என்னை பற்றினது. ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர். ஓகேங்களா? நமக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது, இதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் டியூஷன் சென்டர் பண்ணுறது. டியூஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதான் நம்மளை பற்றி. நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி பிரபு. அவங்க வந்து பிஇசி முடித்தாங்க, சிடிஎஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட 9 years. அவங்க தான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட என்னென்ன பிளானிங் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறது. சரிங்களா? மற்றபடி கண்டென்ட் நடத்துறதெல்லாம் மேக்ஸ் நான் நடத்துவேன், ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நடத்துவேன், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் நடத்துவேன். ஃபிசிக்ஸ் கான்செப்ட், கெமிஸ்ட்ரி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிதண்டர் மேடம் வந்து நடத்துவேன். அவங்க வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக இதான் எங்களை பற்றி, ஸ்டூடெண்ட்ஸை பற்றி. ஓகேங்களா? இது இனிஷியலாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எழுதிக்கலாம். சரி, வாங்க இப்போ ஷெடியூல் எப்படி இருக்குன்னு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ ஜூலை 14 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? செப்டம்பர் 18 ஓகேங்களா 26 குவார்டர்லி எக்ஸாம் முடியும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் முடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிருக்கேன். ஸோ ஜூலை 14 டெஸ்ட் 1, மொத்தம் 65 டெஸ்ட்டுங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸில் 2 marks. காலைல 4லேருந்து 6:30 எழுந்துச்சி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டியூஷனுக்குலாம் வரணும், வீட்டில் உட்காந்து படிங்க. 4 மணிக்கு எழுந்தாலும் சந்தோஷம், 3 மணிக்கு எழுந்தாலும் சந்தோஷம். 3 மணிக்கே அப்புறம் நீ விடிய காலையில் எப்போ எழுந்து படித்தாலும் சந்தோஷம்தான். இட்ஸ் கால்டு பிரம்ம முகூர்த்தம்னு. ஓகேவா? அது அவ்வளோ நல்லது. காலையில் எழுந்திரிச்சு படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் முட்டால் நீயே சொல்லிக்கிட்டு போ என்ன வேணால் சொல்லிட்டு போ. ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி சும்மா ஒரு பச்சை தண்ணி டக்குன்னு குளிச்சுட்டு, வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சுடுதண்ணில் குளிச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 hour ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்து படித்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா டைம் நிறையா கிடைக்கும். ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிக்கலாம், உட்காந்து படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு 3 மணிக்கு இருந்துச்சுன்னா வேறு லெவல். 3 to 6 ஓகேங்களா? 4, 5, 6 ஓகே 3 hours கிடைக்கும். சரி, பரவாயில்ல. 4 to 6 or 2 hours கிடைக்கும். இட்ஸ் பெட்டர். ஆனால் அந்த 5 மணின்றதெல்லாம் முன்னாடி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, என்ன நிறைய ஸ்கூல் இப்போ 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே எழுந்திரிச்சிருங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் அதுதான். ஸோ இப்போ காலைல எல்லாருக்குமே அந்த மாதிரி எழுந்திரிச்சிருங்க. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 டெஸ்ட் வைக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 6 to 7 என்ன பண்ணால் நான் கிளாஸ் நடத்துவேங்க. அந்த டைமில் படிக்க விட மாட்டேப்பா. நான் மேக்ஸ் நடத்துவேன், ஃபிசிக்ஸ் நடத்துவேன், கெமிஸ்ட்ரி நடத்துவேன். அது பாட்டு போயிட்டே இருக்கும். தனியாக கிளாஸஸ் நடக்கும். அது ஒரு பக்கம். டெஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் படிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சதால் இப்போ வந்துட்டு புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துன்றதால நம்ம 2 மிக்ஸ் பண்ணி தான் நடத்த போகிறோம். சரியா? 3 சப்ஜெக்ட் தனியாக நடத்திட்டு தான் இருப்போம். ஓகேவா? இப்போ ஃபிசிக்ஸ் 2 marks வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16 4 கொஸ்டினும், 17 4 கொஸ்டினும், 18 4 கொஸ்டினும், மொத்தம் 12 mark வரும். ஓகேங்களா? ஸோ அதை அன்றைக்கி சாயங்காலம் எழுதுவீங்க. ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 2 marks, கொஸ்டின் 16 to 18 மொத்தம் 12 2 marks இருக்கும். ஜூலை 16 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 15 2 mark எழுதுவீங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுவீங்க. பாட்னியில் 15, ஜுவாலஜியில் 15. ஏன்டானா நீங்கள் பயாலஜிப்பா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. 30 2 mark எழுதி தான் ஆகணும். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்படுங்க, தப்பு இல்லை. ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 5 marks, இனிஷியலாக 5 marks பண்ணிடுறோம். ஒரு 8 5 mark ஃபஸ்ட்டு சாப்டரில். எக்ஸாம்பிள் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸில் என்ன நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 40 mark எழுதுவீங்க. 7 to 8. அதே மாதிரி ஜூலை 18 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 5 marks, கிட்டத்தட்ட ஒரு 8 5 marks எழுதுவீங்க. ஓகேங்களா? 7 to 8.
ஜூலை 19 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே தமிழில் ஃபஸ்ட்டு இயல் ஓகேங்களா, இயல் ஃபுல்லாக முடிக்கணும். அதில் நான் ரேண்டமாக கொஷின்ஸ் எதுவும் நான் கேட்பேன், எத்தனை மார்க் வேணும். அப்போ அதை நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் வந்து டெஸ்ட் எழுதுன்றதா இல்லை ஓரல் டெஸ்ட்டாக கூட வச்சு சாவடிப்பேன், எல்லாரையும் விட மாட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஜூலை 20 இங்கிலீஷ் யூனிட் 1 டெஸ்ட் ஓகேங்களா, ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடிக்கணும் ஓகேவா. ஸோ சண்டே கண்டிப்பாக உங்களுக்கு மதியத்திலும் சாயங்காலம் நிறைய டைம் கிடைக்கும். அப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்களா, அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து தனியாக நோட் பண்ணி அதெல்லாம் படிக்கிறது தான் இந்த வாரத்தோட சண்டே. அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஊர் சுற்றுறோம், படத்துக்கு போகிறலாம் கதை சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க ஜூலை 21 அதேமாதிரி ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் முடிக்கிறோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து நெக்ஸ்ட் 15 மார்க்ஸ் முடிக்கிறோம், 16 to 30 முடிக்கிறோம். ஸோ 2 மார்க்ஸ் இதோட முடிஞ்சிடும். பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 16 to 30 16 to 30 பயாலஜி பாட்னி ஜுவாலஜியில் முடிப்போம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-5 மார்க்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 வந்துட்டு அடுத்து ஒரு 6-5 மார்க்ஸ் எழுதுறீங்க. அடுத்து திரும்ப தமிழ் யூனிட்டும் இங்கிலீஷ் யூனிட்டும் முடிக்கிறீங்க. அந்த வாரம் ரிவிஷன் முடிக்கிறீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு எவல்யூஷன் பண்ணி நான் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு டியூஷன் மேக்ஸிமம் 6 to 9 தான் இருக்கும். அந்த 8:30 முடிச்சுட்டா 8 to 9 எவல்யூஷன் பண்ணுறதுக்கான வேலையை நான் பார்ப்பேன். இல்லை நான் 8 முடிச்சுக்கணும் அடுத்த நாளுக்கு தருவேன் ஓகேங்களா. ஜூலை 20 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ் இதோட முடியுது. அடுத்து ஜூலை 20 கெமிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் முடியுது டோட்டலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு 15. அடுத்து பயாலஜி 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அடுத்து ஜூலை 31 பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸில் 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின், அடுத்தது ஒரு 4 கொஸ்டின், அப்புறம் தமிழில் யூனிட் 3 இங்கிலீஷில் யூனிட் 3 சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள் ஃபிசிக்ஸில் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 to 27 மொத்தம் 12 3 மார்க் எழுதுவீங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி ஒரு 12 3 மார்க் எழுதுறீங்க. கம்ப்யூட்டர் வந்து நெக்ஸ்ட் டேட் ஆஃப் 15 அதாவது 16 to 30 15 கொஷின்ஸ் எழுதுவீங்க. அதுமாதிரி பயாலஜி வந்து 32 மார்க்ஸ் எழுதுவீங்க, 33 மார்க்ஸ் எழுதுவீங்க சரிங்களா. அது மட்டும் மார்க் மாற்றிக்கோங்க அப்புறம் டைப்பிங் மிஸ்டேக்கு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் 25 இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 5 மார்க்ஸில் ஒரு 5 கொஸ்டினும் அடுத்தது ஒரு 4 கொஸ்டின் எழுதுவீங்க. அப்புறம் தமிழ் யூனிட் 4 இங்கிலீஷ் யூனிட் 4 முடிக்கிறீங்க சரியா. அடுத்தது பாருங்கள் ஃபிசிக்ஸ் 3 மார்க்ஸ் ஓகேங்களா. 28 to 30 மொத்தம் 12 3 மார்க்கு. அப்புறம் கெமிஸ்ட்ரி ஒரு 12 3 மார்க்கு. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மார்க் எல்லாமே டார்கெட் பண்ணிருக்கேன். பயாலஜி 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 5 மார்க் எழுதுவீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க போகும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க, தப்பு இல்லை. பயாலஜி குரூப்னு அப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்ஸில் மொத்தம் ஒரு 6 கொஸ்டினும் அடுத்தது ஒரு 7 கொஸ்டினும் சரிங்களா. அப்புறம் யூனிட் 5 இங்கிலீஷும் தமிழும் முடிக்கிறோம் சரியா. இது பாருங்கள் ஆகஸ்ட் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதோட முடிஞ்சிடும். கெமிஸ்ட்ரி 3 மார்க்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 5 மார்க்கு, நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் 6 to 10 எழுதுவீங்க. பயாலஜி 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 5 மார்க் எழுதுவீங்க. அப்புறம் மேக்ஸ் 5 மார்க்ஸில் ஒரு 7 கொஸ்டின் அடுத்து 7 கொஸ்டின் எழுதுவீங்க. தமிழில் 6 முடியுது. தமிழ் இங்கிலீஷ் இதோட முடியுது இந்த வாரத்தோட சரிங்களா. 6 வாரத்தில் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சு கட்டிடலாம் சரிங்களா. ஆகஸ்ட் 25 பாருங்கள் ஃபிசிக்ஸில் வந்து 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 34 5 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 34 5 கொஸ்டின் எழுதுவீங்க. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 15 ஒரு 5 மார்க் எழுதுவீங்க, 5 மார்க்ஸு. பயாலஜியில் ஒரு 10 5 மார்க் எழுதுவீங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஏன்னா 5 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. மேக்ஸ் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். வேறு வழியில் இந்தமாதிரி 14 16 அப்படின்னு டார்கெட் பண்ணால் தான் நம்மளை முடிக்க முடியும் ஓகேங்களா. 2 மார்க்ஸ் டக்கு டக்குன்னு எழுதிடலாம் ஓகேவா. ஓகேவா. ஒரு 14 2 மார்க் எழுதுவீங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு 16 2 மார்க் எழுதுவீங்க. இது சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படி போய்டும் ஓகேங்களா. அடுத்து ஃபிசிக்ஸ் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35 5 கொஸ்டினும், கொஸ்டின் நம்பர் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 35 ஒரு 5 கொஸ்டின்ஸும் ஆகஸ்ட் 31 முடிஞ்சிடும். 7 வாரம் முடிஞ்சு இதோட. அடுத்தது பாருங்கள் ஃபிசிக்ஸில் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 36 5 கொஸ்டின்ஸும், கெமிஸ்ட்ரியில் அடுத்து 36 5 கொஸ்டின்ஸ் முடிக்கிறோம் ஓகேங்களா. கம்ப்யூட்டரில் கொஸ்டின் நம்பர் 16 20 முடிக்கிறோம். பயாலஜியில் கொஸ்டின் நம்பர் 16 to 21 இதோட முடியுது 5 மார்க்ஸ் பயாலஜிக்கு சரிங்களா. ஸோ மேக்ஸ் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3rd சாப்டரில் 10 கொஸ்டினும், அடுத்தது 4th சாப்டரில் 11 கொஸ்டின் இருக்கும், அது முடிக்கிறோம். அடுத்து ஃபிசிக்ஸில் கொஸ்டின் நம்பர் 37 5 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 37 5 கொஸ்டின் முடிக்கிறோம். 8th வீக்கு முடிக்கிறோம் சரிங்களா. இதோட அடுத்து 9th வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபிசிக்ஸில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 5 கொஸ்டின்ஸும், கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 38 5 மார்க்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் இதோட முடியுது சரிங்களா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு கட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் 21 to 27 இதோட 7 கொஸ்டினோட முடியுது. கம்ப்யூட்டர் முடிஞ்சிருது. ஆல்ரெடி பயாலஜி முடிஞ்சிச்சு. அப்போ பயாலஜிக்கு ஒரு நாள் கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஒரு நாள் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இந்த நாள் நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணலாம் ஓகேவா. அடுத்து மேக்ஸ் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 2 மார்க்ஸ் எழுதுறீங்க 5th சாப்டரில். அடுத்தது 2 மார்க்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th சாப்டர் எழுதுறீங்க. திரும்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 3 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக எழுதுகிறோம் ஓகேங்களா. அடுத்தது ஒரு 10 3 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 மிக்ஸ் பண்ணி இருக்குது சரிங்களா. செப்டம்பர் 14
அடுத்தது லாஸ்ட் வீக் கடைசி வாரத்தில் 2 நாள் மேக்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஷின்ஸ் சாப்டர் 4 and 5 மிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக கடைசி செட்டு 9 3 மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டரில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ செப்டம்பர் 16 வரைக்கும் அழகாக உங்களுக்காக பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு உசுறு கொடுத்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த டேஸை நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் ப்ராப்பராக. எனக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு இந்த ஒரு 65 நாள், அதாவது 65 டேஸ் ஓகேங்களா, டெஸ்ட்டை பசங்கள்கிட்ட டெய்லியும் சைன் போடணும். பசங்க எழுதிட்டு வந்தோன்னா அவங்க மார்க்ஸ் பார்த்துட்டு சைன் எழுதணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதிட்டாங்களா அதுக்கு சைன், மார்க்ஸ் கூட நான் அப்புறம் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பசங்கள்ட்ட டெய்லியும் விசாரிங்க, என்ன மார்க் எடுத்த, என்ன பண்ண, ஏது பண்ண எல்லாமே கேளுங்க. ஸ்கூலில் சைக்கிள் டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இந்த டார்கெட்டில் என்னை விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100க்கு அவங்க வந்து 80, 85, 90, 95 இந்த டார்கெட்டில் தான் வந்து நிற்பாங்க. இதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா. ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் 1 மார்க்ஸ் முடிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கான 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கம்ப்யூட்டருக்கான 1 மார்க்ஸ் தனியாக படிக்க சொல்லிட்டேன், எடுத்து கொடுத்துட்டேன். ப்ளஸ் பயாலஜிக்கு 1 மார்க்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு பசங்களுக்கு. இனிமேல் அது பயாலஜி குரூப்பு தனியாக படிக்கணும் 1 மார்க்ஸ், வேறு வழியில் அவங்க இன்னும் முடிக்கல. கிட்டத்தட்ட 1000 கொஷின்ஸ் அட்லீஸ்ட் புக் பேக்காச்சும் முடிக்க சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டருக்கு ஒரு 169 கொஷின்ஸாக இருக்கும் 1 மார்க்ஸ், அது ஃபுல்லாக முடிக்க சொல்லிட்டு அது முடிச்சிருவாங்க. ஸோ 1 மார்க்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் புக் பேக்கில் 15னா கண்டிப்பாக ஒரு 12 போட்டுருவாங்க. 20 நாளுக்கு ஒரு 18 14 போட்டுருவாங்க. மற்றபடி உள்ளே இருக்கிறது தான் இதை டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இது முடிச்சிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அவங்க வேறு லெவலில் வந்துடுவாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி வேணுன்னா 12ங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஃபங்க்ஷனு அது எது வந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ நான் அவங்களுக்கு இவ்வளோ இது பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 22 பேர் இருக்காங்க. 22 பேர் ஆன்சர் திருத்தி ஒன்று மார்க் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? நான் ரெடியாக இருக்கேன், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் அவங்களை எழுத வைங்க. உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லை மட்டும் லீவ் போடுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது எதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பேரண்ட்ஸுக்கு அப்படின்றதுக்காக தான் இதை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. ஏன்னா எப்படி கொண்டு போகிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியணும்ல, அதுக்காக. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.